இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஹாலிவுட் ஹாரர் படங்கள் பார்க்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் வந்து ஒரு ஹாலிவுட்டில் 2018ஆம் ஆண்டு வெளியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான த நன் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமிட்டிவில்லன் ஒரு காட்சியை பார்த்தேன். நீங்கள் சாக போகிற மாதிரி ஒரு காட்சி. இந்த படத்தோட ஒன்லைன் கதை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சர்ச்சில் வந்து ஒரு கன்னியாஸ்திரி வந்து இறந்து போகிறாங்க. அதாவது எப்படி அப்படின்னா, தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சு இறந்து போகிறாங்க. அது வந்து ரோம் நகரத்துக்கு வந்து தெரிவிக்கப்படுது. திருச்சபையில ஒரு நன் தன்னோட உயிரை மாச்சிக்கிட்டதா எங்களுக்கு தகவல். இந்த கன்னியாஸ்திரி வந்து ஏன் இறந்து போனாங்க, மீதி அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு ரோம் நகரத்தில் இருக்கிற அந்த மெயின் சர்ச்சுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதுசாக இப்போ தான் வந்து உறுதிமொழி எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்னியாஸ்திரியையும் ஒரு வயதான ஒரு ஃபாதரையும் வந்து அந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள இருக்கிறவங்க தொடர்பு கொண்டீங்களா? எங்க ஒருத்தரும் வெளியே வரல. போய் என்ன நடந்துச்சு ஏது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரோம் நகரத்துலேருந்து இந்த சர்ச்சுக்கு அனுப்புகிறாங்க. இந்த 2 பேரும் போய் அங்கே என்ன நடந்துச்சு, என்ன விஷயங்கள் நடக்குது, ஏன் அந்த மாதிரி அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. ஆமா, நான் தான் பார்த்தேன்னு. இந்த படத்தில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அந்த ரீ ரெக்கார்டிங் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தரமான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்குங்க. நிறைய இடத்துல வந்து நம்மளை திடுக்குன்னு தூக்கி போட்டு பயப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மியூசிக்கை வந்து போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து எடுத்தவர் யார் அப்படின்னா, அந்த காஞ்சூரிங் நம்ம படமெல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த படத்தோட டைரக்டரும் இவரும் வந்து ஒன்று தான். ஆக்சுவலாக வந்து அந்த காஞ்சூரிங் படத்தில் வந்து 2 பேர், அதாவது பேய் ஓட்டுறவங்க 2 பேர், புருஷன் முன்னாடி 2 பேர் வருவாங்கல்ல, அவங்க வந்து சொல்கிற கதை மாதிரி தான் இந்த கதை வந்து ஆரம்பிக்குது படத்தோட ஸ்டார்டிங் சீனில். பெயிண்டிங்கில் இருக்கிற அந்த பேய் உண்மையானது. இந்த படத்தில் வந்து அப்படி என்ன வந்து அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்குது, என்ன விஷயங்களை வந்து ஒரு தேவாலயத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸை வந்து எப்படி கொண்டாந்து வைக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து படத்தை வந்து கொண்டு போனது வந்து விறுவிறுப்பின் உச்சம் அப்படின்னே வந்து பரலோகத்தில் இருக்கும் செயின்ட் மைக்கேலின் தேவதூதர்களே, உங்கள் வீரப்படைகளை அனுப்பி. இப்போ வந்து இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வந்து 2 சிஸ்டர்ஸு அவங்க வந்து போயிட்டுருக்காங்க, ஒரு விளக்கம் ஒன்று எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இதை வந்து நம்ம இந்த செயலை வந்து செஞ்சே ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சர்ச்சை வந்து காப்பாற்ற முடியாது, இங்கே வந்து ஃபுல்லாக அந்த தீய சக்தி வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. முடியாது, இதுக்கு மேல நாம உள்ள போக வேண்டாம். ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல வந்து எழுதப்பட்டிருக்கு, இதை தாண்டி நீங்க போனீங்க அப்படின்னா கடவுளால கூட உங்களை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு வாசகம் வந்து எழுதப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த டோருக்கு அங்கிட்டு வந்து அந்த தீய சக்தி வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம். ஒரு கன்னியாஸ்திரி உள்ள போயிடுறாங்க, இன்னொருத்தவங்க வெளியில நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த புனித சின்னம் நம்மளை காப்பாத்துமா? காப்பாத்தோன்னு நம்புவோம். அந்த கன்னியாஸ்திரி அந்த பேய் வந்து அடிச்சு ஒரு தூக்கி வெளில வீசுது. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, நீ போய் என்ன செய்யணுங்கிறது உனக்கு தெரியும், அந்த பேய்க்கு வந்து உன்னோட உடம்பு தேவை, அந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு உடல் தேவை, ஸோ அதனால் வந்து நீ என்ன செய்யணும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோடனே அந்த கன்னியாஸ்திரி வேகமாக ஓடி போய் சுருக்கு வச்சுக்கிட்டு மேலே இருந்து குதித்து கீழே வந்து விழுந்துடுறாங்க. சுருக்கில் தொங்கி இறந்து போயிடுறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன நடந்துச்சு, ஏன் இவங்க வந்து இறந்து போனாங்க, ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக ரோம்லேருந்து 2 பேர் வந்து அனுப்பப்படுது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் இங்கே வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்களா என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப த்ரில்லராக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் வந்து சில்ட்ரன்ஸ், அதாவது குழந்தைகள் வந்து பார்க்குறதுக்கு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். குறிப்பாக வந்து ஒரு 16 வயசு இருக்கிற பசங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து அந்த ஹாரர் எலிமெண்ட் வந்து பயங்கரமாக வந்து போகும். ஸோ அதனால் வந்து அவங்க பயப்படுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி இதில் வேறு எந்த மாதிரியான சீன், அசிங்கமான சீன், வல்காட்டியான சீன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு சர்ச்சு வந்து எவ்வளோ ஒரு புனிதமான இடம், அந்த இடத்துல வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து நம்ப வச்சு
அதை வந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு பார்க்க வைக்கிறது வந்து செமையான ஒரு விஷயங்க. அதை வந்து செஞ்சிருக்க டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். இந்த படத்தை பற்றி நிறையா ஹாலிவுட் ரிவ்யூவர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க. இருந்தாலும் நம்மளோட ஒரு கருத்தை வந்து சொல்லுவோம் அப்படின்னு தான் அந்த படத்தை வந்து நான் சொல்கிறேன். இதில் சில சீன்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து இறந்துருவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து தூக்கில் வந்து தொங்கிடுவாங்களா, இவங்க 2 பேரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது அந்த புதுசாக அந்த கன்னியாஸ்திரி ஆக போகிற பெண்ணுக்கு வந்து சில காட்சிகள்லாம் தோன்றும். அதாவது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். அங்கே என்னென்ன நடந்துச்சு, அங்கே எந்த மாதிரியான அங்கே இருக்கிற அந்த சிஸ்டர்ஸ்லாம் எப்படி இறந்து போனாங்க என்ன அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த காட்சியாக வந்து தோன்றும். அதெல்லாம் வந்து இப்போ நடக்கிற மாதிரியே அப்படி காமிச்சு கடைசியாக அது வந்து முன்னாடி நடந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்படி பின்னி பிணைஞ்சு அப்படி கொண்டு போயிருக்க திரைக்கதை வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்பாயிலர் அலர்ட்டுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு வந்து பேய் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ஊரில் இருந்த ஒரு ஃபாதர் வந்து அந்த இயேசு தேவ மகான் அவர்களை விட அதிகமாக சக்தி வேணும் அப்படின்னா வந்து பாதாளத்துலேருந்து ஒரு அரக்கன் இருக்கான். அவன்கிட்ட வந்து அந்த சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பாதாளத்தை வந்து ஓப்பன் பண்ணி விடணும். அந்த மாதிரி சில சம்பிரதாயங்கள் சில இதெல்லாம் செஞ்சு அந்த பாதாளத்தை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் வெளில வந்துடுவான். நம்ம அதிகமாக சக்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறத மாதிரி யோசித்து அந்த 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 கிணறை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவான். அதனால அந்த பேய் வந்து வெளியில் வந்துடும். அந்த நேரத்தில் வந்து பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து அந்த பேய் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கும். இதை வந்து அடைக்கிறதுக்காக பல பாதிரியார்கள் வந்து அங்கே வந்து சில சடங்குகள் இதெல்லாம் செஞ்சு இயேசுவோட இரத்தத்தை வச்சு அந்த பாதாள சிறையை வந்து மூடுவாங்க. இந்த கட்டத்தில் வந்து இது கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டுருக்கும். மூணுன்னா அங்கே நல்ல மாதிரியான சூழ்நிலை வந்து உருவாயிரும். அதுக்கப்புறம் அங்கே சர்ச்செல்லாம் நார்மலாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட காலம் இடைவேளைக்கு பிறகு அங்கே ஒரு போர் நடக்கும். அந்த போர்னால் வந்து அந்த போரில் குண்டு போடுவாங்கள்ல, அந்த குண்டு போய் அந்த பாதாள கிணறோட அந்த வாயில் அந்த மூடி இருந்த இடத்த வந்து உடச்சி விட்ரும். அதனால் மறுபடியும் அந்த தீய சக்தி வந்து வெளியே வந்து அந்த சர்ச்சையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து கொடுமைப்படுத்துது அப்படிங்கிற மாதிரி அந்த பின்னாடி பேக்ரவுண்டில் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விஷயம்லாம். அது வந்து கதையாக தான் சொல்லியிருப்பாங்க, சீன்ஸாக வந்து காட்ட மாட்டாங்க. அதுவே வந்து நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு திடுக்கிடும் திகில் ஊட்டக்கூடிய பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வந்து உங்களுக்கு புரியும். அப்போ தான் வந்து அதை உணர முடியும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு த்ரில்லரான மூவி. நீங்கள் தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வந்து கூடிய விரைவில் சந்திப்போம். தேங்க்யூ.